வணக்கம், உங்கள் மீனவன் அக்கா பேசுகிறேன். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா மக்களே, நெத்திலியில் கட்லட் செய்ய போகிறோம். எங்கள் வீடியோ பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தெரியல. தெரியும். பாருங்க மக்களே, நெத்திலியை கட்லட் செய்ய போகிறோம். பாருங்க மக்களே, இந்த நெத்திலியை கட்லட் செய்ய போகிறோம். பாருங்க, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் போட்டு அவிச்சுக்கிருவோம். பாருங்க மக்களே, அடுப்பில் தூக்கி வச்சுக்கிருவோம். அவிச்சு எடுத்து தான் கட்லட் செய்ய போகிறோம். பாருங்க மக்களே, கிச்சனை எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்கன்னு பாருங்க. அடுப்பில் வச்சுருக்கோம், கொதிக்க வச்சுருக்கோம். மஞ்சள் போட்டு ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. இன்றைக்கி ஒரு வீடியோ போடணும்னு சொல்லித்தான் நாங்கள் இன்றைக்கி ஒரு வீடியோ எடுத்திருக்கோம். எங்கள் வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் மக்களே. பாருங்க, சூப்பராக கொதிச்சுட்டு எடுத்து தான் கட்லட் செய்ய போகிறோம். பாருங்கள், அழகாக கொதிச்சுட்டு இறக்க போகிறோம். பாருங்கள் மக்களே, அவங்க வீட்டில் இருக்கிற செடிகளை பாருங்கள். எவ்வளோ செடி வச்சுருக்காங்கன்னு. சுடு அவிச்சு தண்ணியை இருத்தாச்சு. இப்போ இதை எடுக்க போகிறோம். எல்லாம் மீன் செஞ்சுருக்கேன். இதுக்கு என்னென்ன போடணும்? சீரகத்தூள், சோம்புத்தூள், மஞ்சள் தூள், சரி, கருவாடாக இருந்தாலும் சரி, வாயு தான். பாருங்க மக்களே, உரிச்சாச்சு. உரிச்சுக்கிட்டே இருக்கோம். பாருங்க மக்களே, உரிச்சு எடுத்துருக்கோம். நம்ம விரவணும். சின்ன சீரகம் கொஞ்சம், பெரிய சீரகம் கொஞ்சம். பொடியாச்சு, சின்ன சீரகத்தையும் பெரிய சீரகத்தையும் பொடியாக்கியாச்சு. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், பச்சைக்காய் வெட்டி போடலாம், மிளகாய் பொடியும் போடலாம். பாருங்க, மிளகாய் பொடி கொஞ்சம்,
வெள்ளைப்பூடு போடணும். ஏன்னா நெத்திலி வாய்வு தான். அது கருவாட்டு நெத்திலியாக இருந்தாலும் சரி, மீன் நெத்திலியாக இருந்தாலும் சரி மக்களே, நெத்திலி எல்லா மீனோட கொஞ்சம் வாய்வானது. அதனால் நிறையா வெள்ளைப்பூடு சேர்த்துக்கிடுவோம். பாருங்க மக்களே, வெள்ளைப்பூடு அரைச்சி சேர்த்துக்கிட்டோம். நல்லா உதிரி ஆக்கிக்கிடுவோம். நெத்திலி மீனை விட்டு வச்சாலும் நல்லா இருக்கும் போலயே. ஆமாம், புட்டு டேஸ்ட்டாக இருக்கும். நெத்திலி பெஸ்ட்டான மீன்லக்கா. ஆனால் என்ன போட்டி முள் இருக்கும்ண்ணே. அது வந்து ஆனால் இது வந்து செமிச்சு போகிறது. நம்ம சவைச்சு திங்கிறதுலையே இது வந்து சவைக்கிற முள். பாருங்க மக்களே, ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். பாருங்க மக்களே, வெங்காயத்தை ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் வெட்டி போட்டிருக்கோம். அதுக்குள்ளே மசாலா அரைச்சி வச்சுருக்கிற மசாலையை சேர்த்துக்கிடுவோம். பெரிய சீரகம், சின்ன சீரகம், கொஞ்சோண்டு மஞ்சள், வெள்ளைப்பூடு, மிளகாப்பொடி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். கருவேப்பிலை பறிக்க போகிறோம். பறிச்சிட்டோம். பாருங்க, நம்ம வீட்டில் பறித்த கருவேப்பிலை பாருங்க மக்களே. கருவேப்பிலை பிரியும். கருவேப்பிலை ஓடி ஒளிஞ்சிட்டு முட்டை ஊற்றிக்கிடுவோம். 2 முட்டை மொத்தம் அது விரியாமல் இருக்கும். அப்போ தான் அது வந்து அப்படியே விரிஞ்சு கொடுக்காத அளவுக்கு அப்படியே ஒன்றாவே இருக்கும் அந்த கட்லெட்டு. எண்ணெயில் போடும்போது நல்லா இந்த வடிவத்தில் போடுறோமோ அந்த வடிவத்தில் வரும்னா செதறாமல் விரியாமல் உதிரியாக இருந்துச்சு. இப்போ நல்லா சேர்ந்த மாதிரி ஆகிட்டு வருங்க அழகா. இப்போ தான் கட்லெட்டுக்கு ரெடியாக வந்திருக்கு. ரெடியாகும் போய் பாருங்க மக்களே, கட்லெட் ரெடி ஆயிட்டு. நெத்திலி மீன் கட்லெட். மாதாவே ஊற்றிக்கிடுவோம். வெந்துட்டு கட்லெட்டை பாருங்க, வாய் ஊறுது. எப்பவுமே திங்கன் போல்
வாங்க மக்களே, எங்கள் வீட்டுக்கு வாங்க. இதே மாதிரி கட்லெட் செஞ்சு தரோம், சாப்பிடுங்க. எடுத்துக்குவோம். ஸ்நாக்ஸ் மாதிரியா சாப்பிடலாம். ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிடலாம், குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். மீன் திங்காதவங்க கூட இப்படி வச்சு சாப்பிடலாம் மக்களே. மீன் வேண்டாம், எனக்கு மீன் திங்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட இப்படி ஸ்நாக்ஸ் மாதிரி கூட வச்சு சாப்பிடலாம். பாருங்கள், கட்லெட் ரெடி ஆகிட்டு குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். நல்லா விரும்பி சாப்பிடும் மக்களே. பாருங்கள், சுட சுட கட்லெட் வாயில் சுட கட்லெட் ரெடி. பாருங்க மக்களே, இந்த கட்லெட் வச்சு இவங்க சோறு திங்க போகிறாங்க. என் மகன் பாருங்க, சோத்துக்கு வச்சு திங்க போகிறாரு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. பாருங்க மக்களே, சூப்பராக இருக்காங்க கட்லெட். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் மீனவன் அக்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாய்.